அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் மாபெரும் அருளால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே நல்ல முறையில் நோன்பு நோற்று தற்பொழுது இந்த ரமலான் மாதத்தின் இறுதி தருவாயிலே நாம் எல்லாம் இருக்குகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே நம்மவர்களின் உள்ளத்திலே ஒரு விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். நல்ல முறையில் ரமலான் முடிந்து விட்டது, அல்லாஹ்வின் கிருபையால் நாம் நல்ல முறையில் எல்லா நோன்புகளையும் வைத்து விட்டோம் என்கிற அந்த மன மகிழ்ச்சி நம்மவர்களுடைய உள்ளத்திலே இருக்கும். அந்த மன மகிழ்ச்சியோடு சேர்த்து ஒரு விதமான கவலையும் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களிலே. ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டது, நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே வைத்த நோன்புகள் செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று தெரியவில்லை என்கிற அந்த மன வருத்தம் நம்முடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த ரமலானுக்கு நாம் எல்லாம் ஹயாத்தாக இருப்போமா இல்லையா என்பது கேள்விக்குறிதான். ஆக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்த அமல்கள் நோன்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அதிகம் நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள் நல்லோர்கள் எல்லாம் ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவதை விடவும் அதிகமாக அவர்கள் கவலைப்படுவார்கள். காரணம், ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று தெரியவில்லையே என்று அவர்கள் அதிகம் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். வஹப் இப்னு வரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு இறைநேசர் ஈதுடைய நாளிலே சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கூட்டத்தார்கள் மிக சந்தோஷமாக, ஈதுடைய நாள் என்பதால் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தவுடன் அவர்கள் சொன்னார்கள், இந்த கூட்டத்தாருக்கு என்ன ஆனது? இவர்கள் ஏன் இப்படி சிரித்து கொண்டிருக்கிறார்கள்? ரமலானுடைய மாதத்திலே அவர்கள் வைத்த நோன்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமே, ஆனால் அதற்காக அவர்கள் இந்த நேரத்திலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒருவேளை இவர்களுடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிருக்குமே, ஆனால் அதற்காக அவர்கள் அதை நினைத்து கவலைப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும். இவர்கள் ஏன் இப்படி சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக வஹப் இப்னு வரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கூட்டத்தாரை பார்த்து கேட்டார்கள். ஆக ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டது என்ற மகிழ்ச்சி கொள்ளாமல் நம்முடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஓட்டு வாங்கிய எம்எல்ஏ எம்பிக்களை போல வருடம் ஒரு முறை ரமலானுடைய மாதம் மட்டும் மஸ்ஜிதுக்கு வராமல் ரமலான் அல்லாத எல்லா காலங்களிலும் மஸ்ஜிதுக்கு வந்து ஐங்கால தொழுகையை சரியாக நிறைவேற்றி ரமலானுடைய மாதத்திலே நாம் எப்படி நோன்பு வைத்தோமோ அதுபோல மாதத்தில் 3 நாள் பிறை 13, 14, 15 ஆகிய ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்தஹப்பான நோன்பு வைப்பது, அல்லது வாரந்தோறும் திங்கள் வியாழன் ஆகிய 2 நாட்கள் சுன்னத்தான நோன்பு வைப்பது, அதிகமாக தஸ்பீஹாத்துகள் திக்ருகள் செய்வது, குர்ஆன் ஓதுவது போன்ற ரமலானுடைய மாதத்திலே என்னென்ன நற்காரியங்கள் நல்லமல்களை எல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் ரமலான் அல்லாத காலங்களிலும் நியமமாக நிரந்தரமாக நாம் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் இந்த ரமலானிலே செய்த அமல்களையும் இதற்கு முன்னால் உள்ள ரமலானுடைய மாதங்களிலே செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. அதில் இருக்கிற குறை குற்றங்களை அல்லாஹு தாலா மன்னித்தருள்வானாக.